Dr. Ayyappan sir will give the Ponnadai to our chief guest. Now Dr. Aravindan sir. Morning to everybody. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னோட அட்ரஸ்க்கு தேவையில்லைங்கிறது தான் என்னோட இது. டாக்டர் அரவிந்தன் டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா காவேரி மருத்துவமனை வந்து நான் சுகாதாரத்துறையில் 2012 பதவியேற்றதுக்கு முன்னாடியே சுனாமியில் 2005 திருச்சியில் அவங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தாங்க. என்ன ஒரு நியாயமான ஒரு தேவையை கேட்டால் கூட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டங்கள்லாம் வரதுக்கு முன்னாடியே கூட அவங்க வந்து கை கோத்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு த என்டையர் டீம். அஃப்கோர்ஸ் டுடே இட்ஸ் அ டே ஃபார் டிஷம் டயபெட்டிஸ். நான் எல்லாருக்கும் சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தாங்க. ஆக்சுவலாக என்ன ஆகுதுனாக்கா நம்ம வந்து எப்பவுமே நம்ம கவனம், இப்போ கூட எல்லாரோட கவனம் என்னன்னா கேரளாவில் வந்து J1 ஸ்ட்ரெயின் கோவிட் அதிகமாயிடுது. அதே மாதிரி சிங்கப்பூர்ல 56,000 கேஸ் ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் ஆச்சு இல்லையா, எங்கேயாவது டெங்குல ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு. சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்னன்னாக்கா பொது சுகாதாரம் அப்படிங்கிறது மருத்துவ சார்ந்த சுகாதாரம் மட்டும் இல்லை, சோஷியல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல நம்ம பிறந்தோம், ரூரல் அர்பன் டிவைட், எவ்வளோ தகவல் நமக்கு இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தாய் சேய் நலம், இன்னொரு பக்கம் நோய்கள், ஒரு பக்கம் தொற்று நோய்கள், இன்னொரு பக்கம் தொற்றா நோய்கள். இது ரெண்டுக்குமே தடுப்பூசி உள்ள நோய்கள், தடுப்பூசி இல்லாத நோய்கள். ஈவன் தொற்றா நோய் கேன்சர் கூட, இந்த கர்ப்பப்பை கேன்சருக்கெல்லாம் இப்போ வந்து வேக்சினேஷன் வந்துடுது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நெக்லெக்ட் பண்ணக்கூடியது என்னன்னா, இப்போ நான் என்ன பார்க்குறேன்னாக்கா சர்க்கரை நோய் வந்து ரொம்ப இவரே புள்ளி விவரங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க. வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து 110 வந்து ஆல்மோஸ்ட் 22% அப்படிங்கிற ஒரு 22 விழுக்காடுக்கு மேல. கொஞ்ச நாள் முன்னாடி சென்னை இஸ் டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ நம்மளோட கேபிட்டலா சென்னை திகழ்கிறது. ஏன் சவுத் ஏசியாவுக்கே மருத்துவ மையமா சென்னையை தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோய்க்கும் நம்ம கேபிட்டலாக இருக்கணுமா? சர்க்கரை நோயே இல்லை, இட் இஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் இஷ்யூ. அதில் தான் இவங்க வந்து என்னன்னாக்கா, நான் இவங்க கிட்ட பார்த்தது ஜென்ரலாக நவம்பர் 16 நம்ம டயபெட்டிஸ் டே அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பண்ணோம். அப்படி இல்லாமல் 100 இடங்கள்ல இந்த வாகனம் மூலமாக போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி பண்ணுறாங்க. நிறைய பேர் டினையில் இருக்கும். இன்னைக்கு மெயின் ஒரு பக்கம் நமக்கு ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம், எத்தனிக் காசஸ் இருக்கலாம், ஃபேமிலி காசஸ் இருக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சிடென்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ். யாரை கடுங்க ஸ்ட்ரெஸ், 4:30 மணி வந்தா பால் வந்தான்னு இல்லை, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் டார்கெட், இதில் டார்கெட், எல்லாருமே அந்த அட்ரினர்ஜிக் வாழ்க்கையிலேயே இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு ஒரு பக்கம் சிடென்ட்ரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் இருக்குங்க. வேலைக்கும் இடம் கொடுக்கணும், வாழ்வுக்கும் இடம் கொடுக்கணும். ஆனால் என்னன்னா நம்ம எல்லாருமே, நான் வந்து கவர்மெண்ட் செக்டர் மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட், பிரைவேட், எனி செக்டார். ஸோ இது என்ன ஆயிடுறதுன்னா, எது நம்ம உணவால் பயிற்சியால், உடற்பயிற்சியால் கட்டுக்குள் வைக்கக்கூடியது, வராமல் தடுக்க, அதுக்கு அடுத்தபடியாக உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக பயிற்சி மற்றும் உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக தான் மருந்துக்கு போனோம்.